இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா மத்த கதைகளை சொல்றேன். இன்னைக்கு தான் இந்த யூடியூப் சேனலோட 300வது வீடியோ. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த யூடியூப் தளத்துல 97,000 சப்ஸ்கிரைபர் போட்டேன். காலையில பல்ல விளக்கிட்டு 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு நேத்து மந்தி சாப்பிட்டதுல இருந்து உடம்பு ஒரு மாதிரி இன்னும் மத தான் இருக்கு. அதனால சிட்டிங்க போட்டு நல்லா தூங்கி திரும்ப ஒரு மணிக்கு தான் ஏஞ்சேன். சரி போய் சாப்பிடலான்னு பார்த்தா சிக்கன் ஃப்ரை பண்ணவே இல்லை போல. ஓகே இன்னைக்கு காத்திருத்தல் இருக்கு. அதை நானும் என் தம்பியும் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். நமக்கு இந்த சமையல் சைட்ல பெருசா எந்த நாலேஜ் இல்ல, எடுபடி தான். ஆனா நம்ம தம்முடுகார் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாப்ல. ஃப்ரை பண்ண அப்புறம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அருமையா செஞ்சதை பொறுமையா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு 4:30 மணி பக்கம் ட்ரைனிங் போலான்றதான் இன்னைக்கான பிளான். 4:30 மணிக்கு வர சொல்லி தான் குட்டி கொஞ்சம் சொல்லியிருந்தேன். ஆனா பையன் 4:25க்கே வந்துட்டு இவ்வளவு சீக்கிரமா கிளம்பின எங்களுக்கு கிரவுண்டுக்கு போன அப்புறம் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்கும் தெரியாம போயிருச்சு. கிரிக்கெட் பாய்ஸ் கிரவுண்ட் மொத்தமா ஆக்குபை பண்ணிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் அங்கிருந்த வேலைக்கு ஆகுதுன்ட்டு வீட்டுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒர்க் அவுட் மட்டும் பிளான் பண்ணிட்டேன். கோர் மசிலுக்கும் காலுக்கும் கொஞ்சமா தூண்டுதல் மட்டும் கொடுத்துட்டு கால்பந்து எடுத்து கொஞ்ச நேரம் டச் போட்டு வருத்தத்திலே இருந்தேன். என்னடா ட்ரைனிங் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு பண்ண முடியலன்ட்டு. ஆனா அது எல்லாமே எங்க அண்ணன் துரைசிங்க விளையாடுறத பாக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். அண்ணன் விளையாடுறத பார்த்தோன்னே மனசுல இந்த பாரம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அதனால நானும் நிம்மதியா சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். நாளைக்கு சந்திப்போம். தொடர்பில் இருக்கவும்.